நான் சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான், அல்லாஹ் யர்ஹம், அவருடைய ஞாபகம் வந்துட்டே இருக்கு எனக்கு. அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். கடைசி நேரத்தில் அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த சபையில நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். பண்பானவர்களே, கடைசியா நான் அவரை சந்திக்கும் பொழுது அழகான தருணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அடுத்த நாள் எனக்கு ஃப்ளைட்டு, சென்னையில வச்சு சந்திக்கிறோம். எப்போ நான் சென்னைக்கு போனாலும் அவர் சந்திப்பேன். சாப்பிட்றதுக்கு போறோம். போற வழியில அவர் கார்ல போயிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அவர் அட்டன் பண்றாரு. ஸ்பீக்கர்ல அட்டன் பண்றாரு. ஸ்பீக்கர்ல அட்டன் பண்ணும்போது யாரோ ஒருவர் அவர்கிட்ட பேசுறாரு. சொந்தக்காரர் நினைக்கிறேன். யாரோ ஒருவர் பேசுறாரு. இன்னைக்கு இரவு நான் சினிமா டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு, நீ சினிமாக்கு வர, நம்ம 2 பேரும் சினிமாக்கு போங்கிறார். நான் பக்கத்துல இருக்கேன். என்னை பாக்குறாரு, நானும் அவரை பாக்குறேன். நான் அதை கண்டுக்கல, வேற பேச்சை மாத்துறேன். அவர் தயங்குறாரு, மாத்திட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். இப்ப அவராவே கேட்கிறாரு என்கிட்ட, எனக்கு அவர் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு சகோதரர், சரியா? அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கும் பொழுது அல்லாவுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ்க்காக விட்டேன். அல்லாஹ்க்காகவே ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் நினைச்சேன். இதான் என்னோட உண்மையான எண்ணம், அதான், அவ்வளவுதான். ஆனா இந்த இசையையும் இந்த சினிமா பாக்குறதை மட்டும் என்னால விட முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன், என்னால விட முடியல. எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் உண்மையிலேயே சத்தியமா நினைக்கல அவர் மரணிக்க போறாருன்னு. அவர்கிட்ட நான் சொல்றேன், அப்துல் ரஹ்மான், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா மனுஷனும் பாவங்கள் செய்யக்கூடியவன் தான். குல்லு பனி ஆதம ஹத்தா, எல்லா ஆதமுடைய பிள்ளைகளும் பாவம் செய்யக்கூடியவங்க தான். நீங்க மட்டும் தான் சினிமா இசை கேட்கறன்னு நினைக்காத. எத்தனையோ பேர் தொழுகையை விடுறாங்க, எத்தனையோ பேர் பல பாவங்களை செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், பாவங்கள்ல 2 வகை இருக்குதுங்க. ஒரு வகை என்னன்னு சொன்னா தெரியாம செய்யறது, அல்லது அது மேல ஒரு பெரிய நாட்டம் இல்லாம பழக்க வழக்கத்துல யாரோடையா சேர்ந்தா அப்படி செய்யறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாவங்கள். அந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்ட நீ பாவம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிச்சிருவான். இன்னொரு பாவம் இருக்குது. அது என்ன பாவம்னா, என்னுடைய உள்ளத்துல விருப்பத்தோடு செய்யறது. அதை நான் விரும்புறேன், அதை நான் நேசிக்கிறேன், எல்லாத்தையும் விடவும் நேசிக்கிறேன், அல்லாஹ் விடவும் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடவும் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தண்டனை விடவும் நான் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அப்படியான ஒரு நேசம், அல் வலா வரா, அல்லாஹ்வுக்காக நேசித்தல், அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் என்பது ஈமானுடைய இறுக்கமான முடிச்சு நப்சா சொன்னாங்கல்ல, அதை உடைக்கக்கூடிய ஒரு நேசம். இந்த மியூசிக் மேல வருது அப்படின்னா, இந்த சினிமா மேல வருது அப்படின்னா, இதை கேட்காம எனக்கு தூக்கம் வராது, இது இல்லாம நான் இல்ல, அது இல்லாம இது நான் இல்ல அப்படிங்கிற அந்த அடிப்படையில நெகவும் சதையுமா அப்படி ஒட்டி உறவாடி அதை நான் கேட்டுட்டு தான் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. தயவு செய்து அல்லாஹ்வுக்காக இந்த நிலையிலிருந்து வெளியில வாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அவன் படைத்த உள்ளம் கட்டுப்படாமல், அவன் எதை வெறுத்து ஒதுங்குன்னு சொன்னானோ, எதை ஷைத்தானுடைய கருவி என்று சொன்னானோ, எது ஷைத்தானுடைய குரல் என்று அல்லாஹ் பதிவு செய்தானோ, எதை மீன் விளையாட்டு என்று பதிவு செய்தானோ, எது